ஏன்பா இந்த பொண்ணை ஒளிச்சு வச்சுட்டா இவ்வளவும் பண்ண? எவிடன்ஸ் இருக்கா நான் அவ்வளவு தடவை கேட்டனே. அப்பவே இந்த பொண்ணை கூட்டு வந்து நிறுத்திருந்தா இந்த கேஸ் எப்பவோ முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா முடிஞ்சிருக்கா சார். கேஸ் ஈஸியா உடைச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு செத்துட்டான்னு தானே சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஹராஸ்மெண்ட் கேஸ்லாம் எவ சார் மதிக்கிறான்? ஒரு பொண்ணு செத்துட்டா அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி இந்த கேஸ முடிக்க பாக்குறாங்க சார். பெத்த அப்பா வாயாலே தான் பொண்ணு நடத்த சரியில்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்கல்ல சார். ஜிபி மாதிரி ஒரு ஆள் தப்பு பண்ணா அதை நிரூபிக்கிறதுக்கு கோர்ட்டு, ஜட்ஜு, பிரஸ், ஏன் செத்து போன பொண்ணே நேர்ல வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கே சார். நந்தினி மாதிரி எத்தனையோ பேரு தினமும் செத்துட்டு தானே சார் இருக்காங்க. பொண்ணுங்க லைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்கன்னு அவங்க சாதனையை பட்டியலிட்டு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற நாம தான் ஊர் பக்கம் இருக்கிற பொண்ணுங்க ஹராஸ்மெண்ட் நடந்தா கூட வெளியே சொல்ல பயப்படுறாங்கங்கறத பத்தி பேசுறதே இல்லையே சார். 182 பேர் இத பத்தி வெளியே சொல்றது இல்லன்னு ரெக்கார்ட் சொல்லுது சார். இதெல்லாம் ஹராஸ் பண்றவனுக்கு பயந்து நினைக்கிறீங்களா? எங்க அதை வெளில சொன்னா ஊர் நம்மள எப்படி பார்க்கும், சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி எப்படி பேசுவாங்கிறதுக்கு பயந்துதான் சார். சார் இந்த கேஸ் எல்லா இடத்துலயும் போய் சேரணும் சார். என்ன சொல்லுன்னு சொன்னீங்கல்ல சார், இப்ப சொல்றேங்க சார், எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேங்க சார். உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்ல.